சார் போட்டு கொடுத்துருவாங்க சார். ஓபன் அப்ப நாளைக்கு ஆமா ரிலீஸ் ரிலீஸ் எல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து அந்த படத்துல வந்து எதுக்கு இவ்வளவு முதலமைச்சர் நமக்கு எதுக்குங்கிற ஏன் தேவையில்லாம இதுல போய் தமிழ்நாடு அரசையும் திமுக குறை சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஜனநாயகன் has been postponed indefinitely because the CBFC has not yet granted certification. சென்சார் போர்டு வந்து ஜனநாயகத்துக்கு இன்னும் என்ன செய்யல, கிரீன் சீலர் கொடுக்கவில்லை. எனவே வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது. despite previous modification submission by the producer. ஏற்கனவே ஆனா நீ தமிழ் என்ன சொல்லிருக்காங்க, உண்மையான ஜனநாயகம் யாருன்னா மோடி தான் சொல்றாங்க. அப்படியா? அப்போ கண்டிப்பாக ஜனநாயகம் அவர் வந்து மோடி தான் ஜனநாயகவாதி. நான் ஒத்துக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட ஜனநாயகவாதின்னா போட வேண்டிய வந்துடும். ஏன்னா யாருன்னா வந்து அந்த ஃப்ளைட்டில் போனாங்களோ வரைக்கும் இருக்கு, யார் யார் எங்கே ரூம் போட்டு தங்கினாங்க அதெல்லாம் அசிங்கம் வாங்க சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சில சப்ஜெக்ட்லாம் இருக்கிறது. ஜனநாயக படத்தில் வெளியீடு விழாவில் ஜனநாயக படத்து பாடல் அந்த காட்சி வந்து வெளியிட்டாங்கல்ல மலேசியாவில். வணக்கம், இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு காயல் அம்சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக என்னது எலெக்ஷன் வந்துச்சு, மற்ற விஷயங்கள் பேசும்போது இருந்தால் கூட இப்போ சினிமா சார்ந்து குறிப்பாக ஜனநாயகனுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா மீடியாக்களும் இயங்கக்கூடாது. சில நடிகர்கள் கூட விஜய்க்கு ஆதரவாக வருகிறார்கள். அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னாக்க விஜய் குரலாகவே ஒழிக்க தொடங்குகிறது. குறிப்பாக விஜய் கூட நேரடியாக பாஜக மோடிங்கிற வார்த்தையை வாய்திருக்கலை. ஆனால் காங்கிரஸோட ஜோதிமணி, மாணிக் தாகூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தியா அவர் யாருன்னே தெரியல, இப்போ வந்து அவர் வாட்டில் பேசிகிட்டு இருக்காரு. அவருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து பிஜேபியோட மோடியோட சதிங்கிறாரு. அப்போ ஒருவேளை விஜய் வந்து தாவக வந்து பாஜக எதிராக நிற்கிறதோ என்ற கேள்வி எழுப்ப வருது இல்லை, கொள்கை எதிரி இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இதே கேள்வியை இன்றைக்கு காலையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கிட்ட இந்த பத்திரிகையாளர் இந்த கேள்வியை கேட்டாங்க. காங்கிரஸில் இப்படியே முன்னுக்கு முன் முரண்பாடாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலையும், அரசியல் எதிரியும் சரி, உங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே ஏன் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள், இந்த இங்கே கேட்ட கேள்வியே கேட்டாங்க. அப்போது திருமாவளவன் எங்கள் தலைவர் என்ன பதில் சொன்னார்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அதிகமான சுதந்திரம் உள்ள கட்சி, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட கட்சி, அவர் விதமாக ஜனநாயகம் அங்கே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன தலைவர்கள்லாம் இங்கே உள்ள தலைவர் அப்படி இப்படி கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் டெல்லியினுடைய தலைமை என்ன முடிவை எடுக்குமோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டுருவாங்க அப்படின்னு ஒரு அமைக்கமான பதிலை சொன்னார். அமைக்கமான பதில்னா அதுதான் உண்மையான பதிலும் கூட. இப்போ ஜனநாயகம் படத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணணும்? ஏன்னா அவர் ஒரு கருத்தியலை பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு கூட்டணியில் அங்கே வைத்து கொண்டிருக்கிறோம். இந்தியா பிளாக்ல வந்து மிக முக்கியமான பங்குதாரர் காங்கிரஸ். காங்கிரஸ் தான் கேப்டன் டோட்டல் இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டில் வேண்டால் திமுக தலைமையில் வந்து அந்த கூட்டணி இருக்கலாம், நாமும் விசிகாவும் அங்கே வைக்கிறோம். அப்போ இது போன்ற சூழ்நிலையில் நம்ம கூட்டணியை வந்து தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு கட்சி தலைவராக, ஒரு நடிகராக விஜய் இருக்கும்போது அந்த படம் சர்ச்சைக்குரிய படமாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலை. சென்சார் போர்டு வந்து என்ன செய்யுது, அதை கருதுகிறது. அதனால தான் சர்டிஃபிகேட் டிலே ஆகுது. இந்த நிலையில் இது போன்ற கருத்துக்கள்லாம் சொல்வதை விட சொல்லாமல் இருப்பது தான் சால சிறந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். இப்போ எங்ககிட்ட வந்து ஜனநாயகம் படம் எப்படி இருந்துச்சுன்னா, படம் முதல்ல ரிலீஸ் ஆகட்டும் சார். இன்றைய கூட அமைச்சர் நேரு அவர்களும் இந்த கேள்வியை கேட்டாங்க, இதே கேள்வியை கேட்டாங்க. சார் சென்சார் போர்டில் இருக்குது சார், அவங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு வெளியிடட்டும், படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்லணும் இருக்கே அப்படின்னு கடந்து போகிறாரு. இதுதான் ஒரு கைதேர்ந்த அரசியல் பார்வையாக இருக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜனநாயகம் படத்தில் வந்து அப்படி பெரிய சமூக நீதி கருத்துகளும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு பிரயோஜனமான தேவையோட கருத்துக்கள் இருக்குமா என்ன, அப்படிப்பட்ட டீசரை பார்த்தா அப்படி தெரியலை. அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம சினிமா பார்க்குற ஆள் இல்லை, விமர்சனத்துக்காக பார்க்கக்கூடிய ஆள். இப்போ
நான் என்னை பொறுத்தவரைக்கும் ஜனநாயக படம் வெளியே வரட்டுமேங்கிறேன். மெரிசல்ல வந்துட்டு எப்படி ஜிஎஸ்டி திமுக தடை வைக்கிறா சொல்றாங்க. அதெல்லாம் அநியாயமா இருக்கு. எதை எடுத்தாலும் திமுகங்க. அதான் இதுக்கு தான் நம்ம தற்கூரின்னு சொல்றோம். தற்கூரின்னு சொன்ன உடனே தற்கூரின்னு சொல்றோம். இது என்ன திமுகவுக்கும் ஜனநாயக படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சென்சார் போர்டுடைய சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1952 1952 தான் இந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, இந்திய ஒன்றியத்தில் மத்திய அரசு வந்து என்ன செய்த பார்லிமெண்ட்டை நிறைவேற்றுறது. கலைஞர் நிறைவேற்றின சட்டமாக இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நிறைவேற்றுச்சு. எல்லா படத்துக்கும் என்ன அந்த சட்ட முறையோ அது அவங்க சட்டமுறை. அதில் ஒரு 7-8 விஷயம் வைத்திருக்கிறார்கள். அதில் இந்த ஜனநாயகம் திரைப்படம் பாஸ் ஆகலை. மெர்சல் படத்தில் வந்து ஜிஎஸ்டியை எங்கள் தலைவர் வாருனாருன்னு சொல்கிறாங்கல்ல, பீத்திக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஜனநாயகம் படத்தில் முதலமைச்சர் ஆவார். ஜனநாயகம் படத்தில் வந்து ஏதோ ஒரு சீன் இருக்கும். நான் வந்து நேரடியாக முதலமைச்சர் சீட்டில் தான் உட்காருவேன்னு சொன்னது எதை நினச்சிட்டு இருக்கீங்க? ஜனநாயக படம் தானேங்க. ஜனநாயக படத்துடைய காட்சியில் முதலமைச்சர் ஆக போறாரு, ஆகிட்டு போறாரு. ஆனால் இன்னைக்கு தமிழ் என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, உண்மையான ஜனநாயகம் யாருன்னா மோடி தான் சொல்றாங்க. அப்படியா? அப்போ கண்டிப்பாக ஜனநாயகம் அவர் வந்து மோடி தான் ஜனநாயகவாதி. நான் ஒத்துக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட ஜனநாயகவாதின்னா, பிபிசி டாக்குமெண்ட்ரி வெளியிடுது. ஆமாம். 2002 குஜராத் இனப்படுகொலையில் பிரதமராக இப்போ இருக்கக்கூடிய மோடி, அன்றைக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்த குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த நரேந்திர மோடி இந்தந்த கிராமத்திற்கெல்லாம் சென்று இப்படிலாம் மத திவச கருத்துக்களை பேசினான்னு வீடியோ போடுறாங்க. ஒரு கிராமத்தில் வந்து இஸ்லாமியர்களை தலித்துகளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சூலாயத்தை கொடுக்கப்படுது. அந்த மேடையில் மோடி இருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லும்போது என்ன செஞ்சாங்க? ஜனநாயகவாதியான மோடி என்ன செய்தார்? பிபிசியுடைய வெப்சைட்டையே பிளாக் பண்ணாரா இல்லையா? நடந்தது. அவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி. மணிப்பூரில் 2 வருஷமாக வந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் பெண்கள், குக்கிரத்து பெண்களை நடுத்தரவில் தரண்டு இழுத்து கொண்டு வந்து பாலியல் வன்புறுவை செய்து அவங்க கூட நிப்பாட்டுறாங்க. உலக தொலைக்காட்சி எல்லாம் வந்து என்ன செய்யுது? இப்போ பிரதமர் மோடி பதில் சொல்றான்னு பார்த்தோன்னா அவர் என்ன செய்யறாரு? சுத்த போயிட்டாரு. இல்லை, இப்போ ஜனநாயகங்கிறது விஜயா மோடியான்னு ஒரு தள்ளுமுள் வந்தது மாதிரி தெரியுது. எந்த மாதிரி ஜனநாயகம்னு அதான் கேள்வி. ஜனநாயகம்னு சொன்னால் கரூரில் ஜனநாயகம் ஷூட்டிங் கிளைமேக்ஸிங் எடுத்ததா சொன்னாங்க. 42 பேரை பலி கொடுத்து. இந்த ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் சரியாக தான் இருக்குங்கிறேன். 2000 பேரை பலி கொடுத்தவர் மோடி, 42 பேரை கரூரில் பலி கொடுத்தவர் விஜய். சரிதானே? கரெக்டாக தமிழிசை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பாம்பின் கால் பாம்பறியும் என்ற அடிப்படையில் எங்கள் அக்கா தமிழிசை அக்கா அவர்கள், இவர் சின்ன ஜனநாயகன், அவர் பெரிய ஜனநாயகன். மணிப்பூரில் அது ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு இரவு, நேற்று இரவு டெல்லியில் அந்த மைதானத்தில், ஆமாம், ஈத்கா மைதானம், ராம்லீலா மைதானம், எல்லாமே இப்போ ஃபங்க்ஷன் நடத்துக்கு மிகப்பெரிய மைதானம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு என்று சொல்லி மக்கள் புழங்கக்கூடிய, மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ நூற்றுக்கணக்கான புல்டோசரை கொண்டு வந்து இடிக்க காரணம் என்ன? இப்போ அந்த மசூதி இடிக்கப்படும் சொல்கிறாங்க. மசூதி இடிச்சிட்டு இருக்கிறாங்க. சுற்றி வர காம்பவுண்டை இடிச்சு முடித்து விட்டார்கள். கல் வீச்சா நடந்துகிட்டு பேராமிலிட்டரி ஃபோர்ஸை கொண்டு இறக்கியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஜனநாயகம்? அப்போ பாஜகவுடைய ஜனநாயகம் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். பெண்களை கற்பழிப்பார்கள், புல்டோசரை வச்சு அடிச்சு நம்ம வீட்டை இடிப்பாங்க, பயங்கரமாக கொலை பண்ணுவாங்க. அந்த நிறைமாத கற்பினுடைய வயிற்றை கிழித்து, எங்கே குஜராத்தில் கேஸ் நடந்துச்சா இல்லையா? குஜராத்தில் நிறைமாத கற்பினின் வயிற்றை கிழித்து சூலாயத்தில் அந்த சிசுவை வெளியே எடுத்து பெட்ரோல் வைத்து கொளுத்தினார்கள். எப்படிப்பட்ட ஜனநாயகம்? சூப்பர் ஜனநாயகம் இல்லையா? நீதிபதி லோயா ஷராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா குற்றவாளி என்று சொல்கிறார். நீதிபதி லோயா காணமே, ஆளே காணமே, எங்கே போயிட்டாரு? இப்படிப்பட்ட ஜனநாயக வந்து சக்தி தான் அந்த மோடி என்பதை அக்கா தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ ஜனநாயகம் படம் வருமா வராதான்? நாளை காலைல 10 மணிக்கு விசாரணை வந்தா சொல்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் ஏதோ ஒரு துக்கத்துக்கு இருக்காங்க. ஆனாலும் கூட இதை திமுகவின் சதின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? அது பிஜேபி செய்கிறதா அல்லது பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து சதி செய்கிற ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. அந்த அவங்களே பதில் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க. சென்சார் போர்டில் இந்த பாருங்களேன், நான் அப்படியே உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ஜனநாயகன் has been postponed indefinitely because the CBFC has not yet granted certification. சென்சார் போர்டு வந்து ஜனநாயகத்துக்கு இன்னும் என்ன செய்யலை? கிரீன் சீலர் கொடுக்கவில்லை. எனவே வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது. டெஸ்பைட் ப்ரீவியஸ் மாடிஃபிகேஷன் சப்மிஷன் பை த ப்ரொடியூசர். ஏற்கனவே இந்தந்த காட்சிகளாக நீங்கள் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு 7 கருத்தின் அடிப்படையில் அந்த காட்சிகளை கட் பண்ணி கொடுத்த பிறகும் பிரச்சனை இருக்குங்கிறாங்க.
சொல்லிட்டு the matter is now in Madras High Court and a ruling was expected on around January 9, 2026. இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருப்பதால 9ஆம் தேதி நாளை 2026 which will determine if and when the film can release. கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால இந்த ஃபிலிம் எப்போ வந்து என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணப்படும் என்பதை சிபிஐ அவங்க கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டு என்ன சொன்னாங்க? அதான் கேள்வி. ஜனநாயகம் வரல திமுக அரசு தான் வந்து காரணம் சொல்கிறாங்களே, சம்பந்தம் இல்லாமல் அங்கே போயிட்டு. ஏன்னா அவர் அப்படி தானே இருக்கிறார். விஜய் அவர்களும் அங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே யார் ஆட்சி செய்கிறா தெரியலை, என்ன கவர்மெண்ட்டு ஒன்றும் புரியலை. அங்கே போய் நின்றுக்கிட்டு ஸ்டாலினையும் திமுக திட்டினாரா இல்லையா? எப்படிப்பட்ட புரிதல், எப்படிப்பட்ட ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதியாக இருக்கிறார். சென்சார் போர்டு வந்து ஒரு 7 சட்டத்தை சொல்லியிருக்கு. குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, குழந்தைகளுக்கு வந்து தவறான கருத்தியலை நீங்கள் கற்பித்து செய்ய மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் பாலியல் ரீதியான கண்டென்ட் இருக்குன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. யூஆ ஏஏ யூஏஏன்னு கொடுப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான். வயலேஷன் கேஸ்ட் ரிலேட்டட், அதாவது ஒரு சாதிய வன்மத்தை தூண்டுற மாதிரியோ அல்லது ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய விஷயம் அது இருந்தால் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. உண்மையான இறையாண்மைக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ நாட்டுடைய இந்த கான்ஸ்டியூஷனை அடித்து நொறுக்கிற மாதிரி உள்ள சப்ஜெக்ட் யாரும் இருந்துச்சுன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கிறது. பெண்களை வந்து வன்கொடுமை செய்கிறது மாதிரி காட்சியில் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சருத்துக்களை போட்டு சென்சார் போர்டு சொல்லுது. இந்தந்த காட்சியெல்லாம் அந்த காட்சியில் இருந்திருக்கும் போது தெரியுது. சென்சார் போர்டு ஏற்கனவே வந்து இந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு இந்தந்த இதெல்லாம் நீ கட் பண்ணி தாங்கன்னு கேட்குதுல. அப்போ அந்த காட்சியெல்லாம் இருந்திருக்கிறது, இருக்குதானே செய்யும். கரூரில் வந்துட்டு கிளைமாக்ஸ் சீன் எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா இல்லையா? 42 பேர் செத்து கிடக்கும்போது, இறந்து மறந்து கிடக்கும்போது எப்படி மக்கள் பதவிச்சாங்க. இந்த காட்சியெல்லாம் காட்ட முடியுமா? கரெக்டாக சென்சார் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படிதான் பேச வேண்டியிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் நேரத்தில் சிபிஐ கொடுத்து சம்மன் கொடுத்து விஜய் வர சொல்கிறாங்க, படத்துக்கும் தடை வைக்கிறாங்க. அப்போ பிஜேபி ஏதோ சதி செய்துன்னு அர்த்தம். ஓஹோ, அப்போ வந்து பிஜேபியை வந்து கடுமையாக வந்து விஜய் எதிர்க்கிறார், அதான் சொல்ல வர்றாங்க. பிஜேபியை விஜய் கடுமையாக எதிர்க்கிறார். சரி, எதிர்க்கிறார்ல. விஜய் பிஜேபி எதிர்க்கிறாரா? விஜய் பிஜேபி எதிர்க்கிறாரான்னு கேட்டேன். உண்மையிலே எதிர்க்கிறாரா? ஒரு சிபிஐ சம்மன் பண்ணவொடனே எதிர்க்கிறான் அப்படின்னு முடிவு வருமா? இன்னைக்கு வந்து விஜய்க்கு மட்டும் சம்மன் போகலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கும் சம்மன் போயிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 12 இடங்களுக்கு மேற்பட்ட மம்தா பானர்ஜியுடைய அலுவலகம் உட்பட அங்கே சிஎம்மாக இருக்கிறாங்க. அங்கே போய் சர்ச் பண்ணி அங்கே நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. எலெக்ஷன் வரப்போகிறது. இது பிஜேபி எதிர்க்கிறது. மம்தா பானர்ஜி பிஜேபி எதிர்க்கிறார், தெளிவாக தெரியுது. சம்மன் போது இடி ஐடி எல்லாமே பாஜக கைப்பாயமாக இருக்குது. அது போல் இங்கே நடக்குதாங்க. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் போய் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களா? பார்த்தீங்களா இல்லையா? என்ன நாடகங்கிறீங்களா? அக்காவா நடங்குற இந்த சீனையே எல்லாம் வைத்துக்கலாம் ஜனநாயகத்தில். இப்படி போகிறது இதெல்லாம் ஒரு ஷூட்டிங் எடுத்து இதையும் ஒரு கிளைமேக்ஸ் சீனாக வச்சு தான் நல்லா ஓடுமே படம் ஓடி இருக்குமே. என்ன சார் இது ஒரு படம்? அப்போ படம் தான் விஜயுடைய அந்த தாவேக்காவுடைய கருத்தியலா? விஜய் என்னென்ன படமாக நடிக்கிறாரோ ஆக்டராக இருந்து அவருக்கு கதாநாயகனாக இருந்து அதுதான் தாவேக்காவுடைய கொள்கையா? இந்த ரெண்டையும் மட்டும் முடிச்சு போடுறீங்க. எத்தனையோ அரசியல்வாதி படத்தில் நடிப்பாங்க. படத்தில் நடிப்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தான் நடிப்பாக இருக்குது, நடிப்பு தான் அரசியலாக இருக்குது. 9ஆம் தேதி காலையில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன தீர்ப்பு வாய்ப்பு, வழக்கறிஞர் எப்படி பார்க்குறீங்க இந்த கேஸை? ஆக்சுவலாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க சார், சென்சார் போட்டு கொடுத்துருவாங்க சார். ஓப்பன் ஆமாம், ரிலீஸ் எல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து அந்த படத்தில் வந்து முதலமைச்சர் நமக்கு எதுக்குங்கிற ஏன் தேவையில்லாமல் இதில் போய் தமிழ்நாடு அரசையும் திமுக குறை சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சென்சார் போர்டை வந்து கட்டுப்படுத்துறியா ஸ்டாலினா? ஸ்டாலின் எதுவும் சென்சார் போர்டு வச்சிருக்காரா? அப்போ உங்களுக்கு சென்சார் போர்டுடைய மேட்டரும் தெரியவில்லை. அவங்க கேட்டால் நீங்கள் அங்கே பதில் சொல்லுங்கள் சார். சிபிஐ சம்மன் வந்துட்டுங்கிறாங்க. சரி, சிபிஐ வந்து ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்கா? தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சருக்கே சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தில் நாங்கள் பார்த்து சலித்து புளித்து விட்டது. சரியா? இன்றைக்கு போய் ராமதாஸ் ஐயா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்கிறதும், அன்புமணி ஐயா போய் அங்கே போய் 17-18 சீட்டு வாங்குறதும் இதெல்லாம் நாங்கள் பார்த்து முடித்து விட்டோம்.
இந்த அரசியலாம் கடந்து வந்தது தான் தமிழ்நாடு மக்கள். அந்த அரசியலாம் கடந்து வந்தால் அந்த ஜனநாயக அரசியல் ஒரு அரசியல் அந்த ஒரு படத்தை வைத்து அரசியல் பண்ணுறது மேட்டராது. இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். அதை ரிலீஸ் பண்ண பற்றிலாம் வெற்றி வெற்றி எங்கள் தலைவர் அப்படி ஒரு ட்வீட் போட்டார், நீதி வெல்லுமா? அப்படிதான் வெற்றி பற்றியில் நாங்கள் வந்து எப்படி ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண வைத்தோமோ. ஏன்னா சிபிஐக்கு இந்த வழக்கு போன உடனே அவர் போட்ட ட்வீட் என்னன்னாக்க, அதாவது கரூர் சம்பவ வழக்கு சிபிஐக்கு போன உடனே அவர் போட்ட ட்வீட் என்னன்னாக்க நீதி வெல்லும். இப்போ ஜனநாயகனுக்கு அதான் நான் என்ன கேட்குறேன், கரூர் சம்பவம் என்பது அரசியல். உங்களை அரசியல் பயணத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம், எல்லாரும் வந்து என்ன செய்யும் அனுதாபம் பண்ணுறோம். நீங்கள் அதை நடந்துக்கிட்ட முறை சரியில்லை. அதில் அரசியல் தற்கொலையாக தான் நீங்கள் இருந்தீங்க, காவு கொடுத்துட்டீங்க, அதுலேயும் திமுக திட்டினீங்க. அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும். இந்த படத்தை கொண்டு அதில் முடிச்சு போகிறேன்னு நான் கேட்குறேன். நீ ஏதாவது படத்தை நடிப்ப, அதில் வித்தியாசமான காட்சி இருக்கும், அது சென்ட்ரல் போர்டுடைய சென்சார் போர்டுடைய இது கட் பண்ணுவாங்க, டிலே பண்ணுவாங்க, அதுக்கும் வந்து அரசியல் சாயம் பூசுவீங்களா? என்ன அநியாயமாக இருக்குது. இதுதான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் யூகிக்கிறேன். அதில் சில காட்சிகளை நீங்கள் ஏன் நீக்கக்கூடாது என்று கேட்பார்கள். இதை தாண்டி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யார், எத்தனை கோடி சம்பளம், அதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போனால் ரொம்ப வேறு மாதிரி போயிடும், பேட்டியும் வேறு மாதிரி போயிடும். நம்ம பேட்டிக்கு ஏன் போன அப்படியே வந்துடும். ஏன்னா யாரெல்லாம் வந்து அந்த ஃப்ளைட்டில் போனாங்களோ வரைக்கும் இருக்குது. யார் யார் எங்கே ரூம் போட்டு தங்கினாங்க, அதெல்லாம் அசிங்கம் வாங்க சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சில சப்ஜெக்ட்லாம் இருக்கிறது. ஜனநாயக படத்தில் வெளியீடு விழாவில் ஜனநாயக படத்து பாடல் அந்த காட்சி வந்து வெளியிட்டாங்கல்ல மலேசியாவில். அப்போ விஜயோடு யார் பயணித்தார், விஜயோடு யார் தங்கினார் தான் நீங்கள் யூடியூப்ல பார்த்துக்கிறீங்க. நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லட்சணத்தில் இருந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு பொண்ணு வந்து ஒரு காரில் வந்து என்ன செஞ்சு முடிந்து அதை கட் பண்ணி அதை போடுங்க. உண்மையிலே சைக்கோ அரமெண்டல்னு சொல்ல அந்த மாதிரி தன்னை பற்றி ஆடுதான். இதை வந்து கையறி காட்டுது. எப்படிப்பட்ட தற்கொலைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு படத்துடைய ரிலீஸுக்கு அதை அப்படி வேகமாக நாங்கள் வருவோம். ஏன்னா திட்டுதாலும் பரவாயில்லையா, நாங்கள் நின்று நாங்கள் குரல் எப்படி தெரியுமா, நாங்கள் வந்து தள்ளி விடுவோம் ரிலீஸில். அங்கே சண்டை வரும் மைதானத்தில், ஸ்டேடியத்தில், அதெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்கிறார் பாருங்க. உண்மையிலேயே பரிதாபங்க. தமிழ்நாடு மண் அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட மண். இன்னைக்கு உலகம் பூரா வந்து தமிழர்கள் கோலோச்சுகிறார்கள் என்று சொன்னால், கல்வியில், வேலை வாய்ப்பில், இங்கே இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸில் புரட்சியான மண் இந்த மண். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவ்வளோ நிதி சுமைக்கு மத்தியிலையும் நிதி நெருக்கடிக்கும் நம்ம வெல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாட்டுடைய ஜிடிபியில் வந்து நம்பர் 2ல் இருக்கிறோம். நமக்கு எந்த நிதியும் வர்றதில்லை ஒன்றிய அரசுலேருந்து. இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு அரசாங்கம் இருந்து, திறமையான அரசியல்வாதிகள் இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட இந்த பூமியிலிருந்து நேற்று வந்த ஒரு பால்வாடி எங்கள் தலைவருடைய சொல்லியிருக்காரு, நான் பிஹெச்டிக்கு பக்கம் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி உங்களை நிறுத்தினோம்னா நீ பால்வாடியை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மையில தானே. விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது ஒரு பிஹெச்டி லெவலுக்கு வந்து மக்கள் இருப்பான். ஒரு பொறுப்பாளர் கூட பேசுனீங்கன்னா 1 hour பேசுவான். எங்களுடைய ஒரு முகாம் பொறுப்பாளர் கூட நீங்கள் மைக்க நீட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஃபாசிசம் என்றால் என்ன, இந்திய அரசியல் என்னன்னா என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ்நாடு அரசியல் என்னன்னு பேசுவான். அப்படி நாங்கள் வார்த்தை எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்த பால்வாடி தளபதினா நம்ம என்ன செய்யறது, பரிதாபப்படுது. நான் ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்து நேரவையும் பண்ணி சார். நன்றி.